வணக்கண்ணே, உள்ளே வரலாங்களா? உள்ளவை. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற பாரை என் மச்சானை கேட்டிருந்தேன். நான் ஊரில் இல்லாத நேரத்தில் அதை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போவும் அதே தான் சொல்லுது. அந்த பார் உனக்கு தான். கொஞ்சம் தன்மையாக இருவே. உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். மற்றபடி வீட்டில் நானும் என் தாத்தா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? நான் பிறந்த ஒரு வாரத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஐம் சாரி. பரவாயில்ல. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? வெவ்வேறு ஜாதியை சேர்ந்து எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையில் எங்கள் அம்மாவோட அண்ணனே எங்கள் அப்பாவை கொலை செஞ்சிட்டார். அந்த கவலையில் எங்கள் அம்மா எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு குடிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிட்டேன், அவங்க இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு எமன்னு ஒரு பட்ட பேரும் இருக்குது. சாரி, தெரியாமல் கேட்டுட்டா. பரவாயில்ல. சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க தமிழ்? பெசன் நகர் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன விஷயம்ண்ணே? நீ உடனே புறப்பட்டு பாதுகாப்பாக உன் இடத்துக்கு போயிரு. நீ தனியாக இருக்கிறது உன் உயிருக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன் தமிழ். என்னாச்சு? ஒரு முக்கியமான ஃபோன். நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. உள்ள சுத்திலும் கேமராவா இருக்கு. உள்ள வச்சு போறதெல்லாம் ரிஸ்க்குண்ணா. வேணா வெளில வச்சு. லைன் கட் ஆயிடுச்சுண்ணே. சொல்லுங்கண்ணே. செல்வா இன்னைக்கு உன்னை முடிக்க முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக வெளியூர்லேருந்து ஆளுங்கள்லாம் கொண்டாந்துருக்கான். நீ தனியாக இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. உடனே கிளம்பி அங்கேருந்து போயிடு. செல்வா எங்கே இருக்கான்னு விசாரித்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடு. இல்லைன்னா அவன் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன். நீ சேஃபாக இரு. சரிண்ணே. சாரி அகல்யா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொஞ்சம் அவசரமாக போகணும். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, இப்போ திடீர்னு போகணும்னு சொல்கிறீங்க. தப்பு தான், அதான் சாரி சொல்கிறேன். எதுக்கு போய் சாரி சொல்லிட்டு? பரவாயில்ல, விடுங்க. கொடுத்த செக்கையும் யூஸ் பண்ணல, வாங்கி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடல. இதை காரணமாக வச்சு இன்னொரு வாட்டி உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். ஓகே தென். தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. ஃபாலோ பண்ணிப்போ. அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இரு. ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சு தூக்கிடலாம். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ளே வச்சே முடிச்சிடலாம். பொருள் எடுங்கடா. வெயிட் பண்ணுறோம். வாங்க சார், உட்காருங்க. உங்களை பார்க்க ஸ்டேஷன் வந்திருந்தேன். அப்புறம் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நீ பெரிய கலெக்டர் பாரு. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு. தம்பி சார், நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. சரிங்க சார். நேரடியாக விஷயத்துக்கு வரோம் சார். உங்கள் உதவி இல்லாமல் என்னால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும்.
இதில் மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் எழுதி கொடுங்க. அந்த பணம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? எங்கே உட்காந்துட்டு எதை சாப்பிட சொல்கிற? டூப்ளிகேட் சரக்குலாம் ஓடுதா? சார் நான் டூப்ளிகேட்லாம் விற்கிறதில்ல சார். அதான் எனக்கு அப்பங்கட்டேன்னு ஒத்துக்கிட்டியே. இனிமேல் எந்த கர்மத்தினாலும் விற்றுக்க. ஆனால் ஒன்று, சொன்ன மாதிரியே நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இடையில ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்யணும்னு நினச்சேன்னு வை, உன்னை முடிக்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு உனக்கு பிரச்சனையை கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? சார் ஒரு நிமிஷம். என்னை முடிக்க யாரோ காத்திருக்கான்னு சொன்னீங்களே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கவுன்சிலர் அன்பழகன். இந்த பார் எடுக்கிறதுல அவன் தான் ரொம்ப மும்முரமாக இருந்தான். கூடையில் எண்ணி பூந்து கெடுத்துட்ட. உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். பார்த்து நடந்துக்க. போகலாம். சொல்லுங்கண்ணே. செல்வம் தங்கப்பாண்டிய ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கான். அங்கே போய் பிரச்சனை பண்ணால் தப்பாயிடும். இன்னைக்கு விட்டுடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிண்ணே. அண்ணே, இவன் தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கான்.